அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படம் ஃபுல்லாக காமெடி என்ன கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து என்னை பார்த்து அந்த படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி படம் பண்ணுவோம், எனக்கு அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம நிறையா இடத்துக்கு போவோம், அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் நமக்கு கொடுப்பாங்க, பாதி பேர் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஷூட்டு நல்லா போச்சு, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஏலகிரியில் ஃபுல்லாக ஷூட்டு போச்சு. நிறைய பேர் வந்து என்னை கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து படம் நடிக்கிறீங்களா, நடிக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சமயத்தில் கேட்பாங்க. நான் அவங்களுக்காக சொல்கிறேன், 2 வருஷம் இந்த சோசியல் மீடியா விட்டு இந்த 2 வருஷத்தில் நான் 22 படம் முடிச்சிருக்கேன். நான் எதையுமே எந்த ஆக்டர் கூடவும் ஃபோட்டோ போடலை. கிட்டத்தட்ட நான் சினிமாவில் மெயினான நிறைய ஹீரோ கூட படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சஸ்பென்ஸாக இருக்குது. சம்மரில் எனக்கு 7 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நம்ம வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறோம், காமெடி பண்ணுறோம் அப்படின்னு அதை பாஸ் பண்ணி நான் போகலை. யூடியூப்பில் நான் சோசியல் மீடியாவில் வரும் பொழுதும் சரி, நான் வந்து ஒரு எய்ம் பண்ணேன், இந்த இடத்த பிடிக்கிறோம், இந்த இதை பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்போதைக்கு பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்படி மாற்றுறோம், பேர் மாறுமா மாற்றுவேன், இதை இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் நான் ஒரு காமெடியனாக ஒரு இடத்த கண்டிப்பாக அந்த பொசிஷனை நான் பிடிப்பேன். கை தரலாமே. ஏன்னா நான் சோசியல் மீடியாவில் வந்து இப்போது சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க டார்க் காமெடியாக. ஏன்னா எல்லார் வகையான காமெடியும் இருக்கும். இப்போ வடிவேல் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், கவுண்டமணி சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், நாகேஷ் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், சந்தானம் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வரும்பொழுது எனக்கான ஒரு காமெடி ஒரு ட்ராக்கை தான் நான் கொண்டு வருவேன். அதுதான் வெற்றி, அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதையும் நான் கொண்டு வருவேன். ஏன்னா சோசியல் மீடியாவிலே என்னுடைய டார்க் காமெடி பார்த்துருப்பீங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா செத்துக்கிட்டார் மேடம், இறந்துட்டாரா, ஆமாம் அம்மா அண்ணா சாவலை மேடம், இது டார்க் காமெடி. ஸோ இந்த மாதிரியான காமெடிகள் தமிழ் சினிமாவில் வேணும்னா இது ஒரு வித்தியாசமான காமெடி. அவங்கவுங்களுக்கு இந்த ஆக்டரை வச்சா, இந்த காமெடி ஆக்டரை வச்சா இந்த மாதிரி காமெடி வரும், இந்த ஆக்டரை வச்சா இப்படி வரும், காத்து கருப்பு கலையை வச்சா இன்னசென்டான, அங்கே ஒரு டெத்து நடந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த இடத்த இன்னசென்ட்டாக நான் காமெடி பண்ணுவேன் டார்க்காக. ஸோ அதனால் எனக்கான ஒரு எப்படி கொண்டு போகணுங்கிறதுல நான் அதிகமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகும். நம்ம ரூம் பாய் படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்கு வந்து நான் ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது, ஃபேவரட்டாக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன், டைரக்டர் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், கேமராமேன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். கவலைப்படாதீங்க, நிறைய பேச மாட்டேன், திரைப்படத்தில் தான் பேசுவேன். ஓகே, இந்த நாள், இந்த ஒரு நாளுக்காக நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 23 வச்சுக்கலாம், அவ்வளோ ஆண்டு காலம் நான் வந்து ஒரு கனவோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த கனவு இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நனவாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியான இந்த இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை இன்றைக்கி என் கூட இல்லாமல் இருக்கிற என்னுடைய அப்பா NV சுந்தரம் அவருக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, என்னைக்கா இருந்தாலும் என் பையன் வந்து ஒரு டைரக்டர் அப்படின்னு. அந்த ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு நான் தான் ஆசைப்பட்டேன் சினிமா மேலே. ஸ்கூல் முடிச்சுட்டு சினிமா மேலே ஒரு பெரிய ஆசை. அப்படி சைக்கிளில் டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு போகும்போது அந்த போஸ்டரை பார்ப்பேன் காலேஜில், RK செல்வமணி BSc DFD. ஓ, அப்போ சினிமாவுக்கு ஒரு படிப்பு இருக்குது, ஓகே டன், படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அவர் நான் என்ன ஆசைப்பட்டாலும் செய்வார், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். கடைசியில் வந்து எனக்கு ஓகே சொல்லி
எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு கஷ்டப்பட்டு. டைரக்ஷன் படிக்க ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு சீட்டு கிடச்சது சவுண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ரெக்கார்டிங். என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் கிடச்சிருக்கு, சரி பரவாயில்ல அது படிப்போம், அது படிச்சுக்கிட்டே அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு அதை கொஞ்சம் உருப்படியாக படித்ததுனால அதுக்கு ஒரு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. 2004 கலைவாணர் அரங்கத்தில் நம்ம ஃபார்மர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட கையால் ஒரு மாநில விருது வாங்கினேன். அப்போ என்னோடய அப்பா இருந்தார். அந்த விருதை மடியிலேயே கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றினார், என் பையன் விருது வாங்கியிருக்கான்ட்டு. அந்த பெருமையை நான் தேடி கொடுத்துட்டேன், அதில் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஒரு சேனல் வாழ்க்கை, ஜெயா டிவி, ஒரு 5000 ரூபா சம்பளம். சேனல் வாழ்க்கை முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் திருப்பி அந்த சினிமா ஆசை விடாது இல்லை யாரையும், அது விடாது கருப்புன்ற மாதிரி சினிமா ஆசை எல்லாருக்குமே பிடிச்சிரும். சினிமான்றது ஒரு கடல், அது எல்லாருக்குமே தெரியும். அதில் மூழ்கி முத்தெடுத்தவங்க சிலர், மூழ்கிட்டவங்க பலர். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்ட்டு. அப்புறம் 2010 ஒரு மேரேஜ், அதுக்கப்புறம் திருப்பி சேனல் வாழ்க்கை, இப்படி அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணுறேன் இந்த ஒரு 20 ஆண்டு காலம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வாய்ப்பு, அது என்னுடைய மாமா திரு சிவா, கந்தலி சிவா, அவரும் வந்திருக்காரு. அவர் மூலயமா தான் எனக்கு திரு சந்திரமூர்த்தி சார் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். நானும் போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன், சார் ஒரு படம் பண்ணோம் சார், ஆக்சுவலாக கதை எல்லாம் எதுவுமே சொல்லலை அவர்கிட்ட. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி அப்படின்னு. அவருக்கும் படம் பண்ணுற ஐடியா இல்லை. நான் எதுக்காக மீட் பண்ணேன் அப்படின்னா, போயிட்டு சார் என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லேண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வச்சு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நானே ஒரு படம் எடுத்துடுறேன், ரொம்ப 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு அதெல்லாம் வேண்டாம், நீங்களே படம் பண்ணுங்க, என் சன்னை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவர் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார், ஜெகன் எனக்கு தோல்வி ரொம்ப பழசு. அது ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, எனக்கு தோல்வி ரொம்ப பழசு. நான் நிறைய தோல்விகளை சந்திச்சவன், நிறைய கஷ்டப்பட்டு நிறைய தோல்விகளை சந்திச்சு நான் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன். இந்த ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் வெற்றி பெறணும், என் சன்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி. ஆனால் நான் நினச்சி பார்க்கல, நான் ஒரு நியூ ஃபேஸை வச்சு நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. எனக்கு ஒரு வாய்ப்பு தேடி வருது, ஓகே இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ஒர்க் பண்ணேன். ஏலகிரியில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கெஸ்ட் ஹவுஸ் ரூம் போட்டு கொடுத்தாரு. 6 மாதம் ரொம்ப ஃப்ரீடம். எனக்கு கதை எழுத சொன்னார், கதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். மேடமும் படித்தாங்க, சாரும் படித்தார். படிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக அடுத்து என்ன பண்ணலான்னும் போது, அப்போது நிக்கில் வாஸ் டூயிங் இஸ் 11th ஸ்டாண்டர்ட். அந்த லீவில் December 30, 2024 ஷூட் பண்ணுறோம். ஒரு அமாவாசை அன்னைக்கு ஏலகிரியில் ஷூட் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு பட்ஜெட் கொடுத்தேன். அந்த பட்ஜெட்டை விட கொஞ்சம் தாண்டி போச்சு. அதில் கொஞ்சம் ஒன்றும் ஒரு முரண்பாடு வந்தது. பட் இருந்தாலும் என்னுடைய அந்த மேக்கிங் ஸ்டைல் மற்ற விஷயங்கள்லாம் சார் பார்த்து அதை கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி அவரும் தயங்காமல் செலவு பண்ணார். நான் கேட்டதெல்லாம் கொடுத்தார், என்ன வேணுமோ பண்ணுங்க, ஆனால் நல்லா வரணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தார். அவர் இந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை நான் எடுக்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம், நான் யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணல.
நான் பேசிக்காக அடையாறு ஃபிலிம் இன்ஸ்டியூட் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அண்ட் தென் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ஊரில் ரன் பண்ணேன். எல்லாமே நானே லேர்ன் பண்ணது தான். லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கேன். நான் கேமராமேனை உருவாக்கியிருக்கேன், எடிட்டராக உருவாக்கியிருக்கேன், ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ரன் பண்ணேன். அதே மாதிரி ஃப்ரீடம்னு ஞாபகம் வந்தோடனே, ஃப்ரீடம்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. என்னோடய ஃபேமிலி, குறிப்பாக என்னோடய ஒய்ஃப் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. பண்ணு, உன்னால் முடியும் அப்படி இருக்கும். ஏன்னா சினிமானாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அண்ட் தென் என்னோடய அம்மா, என்னோடய ஃபேமிலி எல்லாருமே ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக நம்பினாங்க. இன்னொரு சொல்ல போனால் இந்த ட்ரெய்லர் இந்த மற்ற விஷயங்கள்லாம் நான் மொபைலெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் காட்டும்போது அவங்களுக்கு ஓ அண்ணனா எடுத்திருக்கான், ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் வந்தது. அதே மாதிரி என்னோடய பிரதர் இன் லாஸ் டாக்டர் ஸ்ரீனிவாசன், அப்புறம் அருண்குமார், 2 பிரதர் இன் லாஸ்க்கும் அவங்க வீட்டில் உட்கார வச்சு போட்டு காட்டுறேன் ட்ரெய்லர்லாம். அவங்களும் பார்த்துட்டு ஆமாம் இது உண்மையிலே வேறு லெவல், நல்லா வரும் படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். ஸோ அது மாதிரி எனக்கு என்னுடைய ப்ரொடியூசர் ஏசிஎம் நிறுவனம் மிஸ்டர் ஏ சந்திரமூர்த்தி சாருக்கு நான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக முடிச்சிடுறேன் ஒரு 2 minutes. என்னுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, ஏலகிரி மலையில் எத்தனை முறை ஏறி இருப்போம், எத்தனை முறை இறங்கி இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாமே. காஸ்ட் நான் ஒவ்வொருத்தராக சொல்ல விரும்பல, டைம் ஆகிடுச்சு. ஸோ காஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக ஹர்ஷா வந்து ஆக்சுவலாக ஹீரோயின்காக நாங்கள் வந்து செலக்ட் பண்ண கிடையாது, வேறு கேரக்டருக்காக தான் ஹர்ஷாவை செலக்ட் பண்ணோம். பட் எல்லாமே அது அமைஞ்சது. அந்த கேரக்டர் வராதனால இவங்களை வந்து ஹீரோயினாக போட்டோம். ஸோ எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சது. அப்புறம் டெக்னிக்கலாக சொல்ல போனால் என்னுடைய கேமராமேன் பாரதி, முதல் முறை நான் ஒரு சென்னையில் வலசரவாக்கத்தில் ஒரு முறை கதை சொன்னேன். ஒரே ஒரு 1/2 hour சொன்னானே, நான் பண்ணுறேனே, இதில் ஒரு வைப் இருக்குண்ணே, இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேமராமேன். அண்ட் தென் கவிஞர் சூரியமூர்த்தி, நீண்ட கால நண்பர், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் நடத்துனராக இருந்தார், ஒரு பஸ் கண்டக்டராக, அரசு ஊழியராக இருந்தார். அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாடலாசிரியர் ஆகணுன்றதில் ரொம்ப வெறித்தனமாக இருந்தார். நிறைய ஒர்க் பண்ணார். அவருக்கு ஒரு பாடல் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் அவருடைய அந்த ஒரு பாடலில் எழுதின வரிகளை பார்த்துட்டு 4 பாடலும் நீங்கள் தான் பண்ணுறீங்க கவிஞரன், அதுக்கேற்ற மாதிரி அவரும் நிறைய எஃபெக்ட் போட்டார். அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் தந்தை தான் தெய்வம்ன்றது ஆக்சுவலாக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எழுதுது. அது என்னுடைய அப்பாவை நான் மனசில் நினச்சி எழுதுனது. ஸோ அந்த சாங் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ வந்திருக்கிற அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரவி என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. சமீர் சாரை வந்து போட்டு ஊற வச்சது, பிளட்டில் ஊற வச்சதெல்லாம் உண்மை தான். எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் வைரல் ஆக்கணும். ஃபைனலாக பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச்.